வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் தயிரை வச்சு சூப்பரான சாண்ட்விச் அடுப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம அடுப்பு எதுவும் இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எப்போ வேணாலும் இம்மீடியட்டாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாங்க. தயிர் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாண்ட்விச். நல்லா கெட்டியாக இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்குங்க. ஸோ தயிரில் எப்பயுமே கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதனால் முதல்ல அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த தயிரை ஊற்றி கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்து அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னா அந்த தயிர் ஃபுல்லாக அந்த கிளாத்தில் இருக்க ஹோல்ஸ் வரையாக வெளியில் வந்துடும். உங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி தயிர் கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி எடுத்துக்கலாங்க. ஸோ இது எதுக்காகனா நம்ம தண்ணியோட அந்த தயிரை ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறப்ப ப்ரெட்டு ஊறி ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ தயிர் கூட அரை கப் முட்டைக்கோஸ், அதே அளவுக்கு கேரட்டுங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சாண்ட்விச்சுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் மயோனீஸ் சேர்த்துனீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். மயோனீஸ் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் இதை வெறும் தயிர் மட்டும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மிக்ஸை அந்த ப்ரெட்டில் அப்ளை பண்ணி நம்ம அப்படியே சாப்பிட்லாங்க. தயிர் புளிக்காமல் இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சாண்ட்விச் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை சமையல் செய்ய ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப இந்த மாதிரி சாண்ட்விச் ஈஸியாக செஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு இதை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.